Students, square and square root for CBSE NCERT syllabus chapter number 5 பார்ப்போம். அதில் 5.4 exerciseல 4th question பார்க்கலாம். Find the least number which must be subtracted from each of the following number so as to get a perfect square. Also find the square root of the perfect number so obtained. என்ன சொல்லியிருக்காங்க? ஃபஸ்ட்டு நம்ம லீஸ்ட் நம்பர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த விச் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் நம்பர். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். எது லீஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்சா அதை சப்ட்ராக்ட் பண்ண போகிறோம். டு கெட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ண போகிறோம். பண்ணிவிட்டு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் கண்டுபிடிச்சோடனே நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கணும். சம் செய்யலை உங்களுக்கு புரியும், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் என்னது? 402. 402 நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தட் செஞ்சுக்கோங்க. டேபிளில் பண்ணலாமா? 2 2 சார் வந்துடுமா? அப்போ இங்கே என்ன வரும்? இங்கேயும் 4ன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுவோம்? இந்த ரெண்டு நம்பரையும் இறக்கிக்குவோம் நம்ம. 2ன்னு வரும் இல்லையா? இப்போ இதையும் என்ன பண்ணுவோம்? நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 4ன்னு வரும். அப்போ எந்த நம்பரை வந்து நம்ம இங்கே போடலாம்? 0 போடலாம் இல்லையா? 0 போடலாம். 0 0 போட்டுக்கலாம். 2 இருக்குது இங்கே இல்லையா? நம்ம 2 வந்து போட முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணால் 0 0 போட்டோம்னாக்கா என்ன ஆகும்? 2ன்னு வரும். ஸோ இது வந்து என்னது? இட்ஸ் நாட் அ பர்ஃபெக்ட் நம்பர் இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்குது? 402 இருக்குது. இதோட நம்ம என்ன பண்ணணும்? இந்த 2வை வந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த 2 வந்துச்சு இல்லையா? ரிமைண்டர் வந்துச்சு இல்லை? அந்த நம்பரை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 400ன்னு வரும் இல்லையா? இப்போ இந்த 400க்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா லாங் டிவிஷன் கண்டுபிடிக்கணும். 400 இங்கே என்ன போடணும்? 2ன்னு போடுவோம் இல்லையா? 2 2 சார் 4ன்னு வந்துடும். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணோம்னா 4ன்னு வரும். இப்போ இங்கே 0ன்னு இருக்குது, நம்ம 0 போட்டுக்கலாம். இங்கே 0 0வால் மல்டிப்ளை பண்ணலாம். 0 0 வந்துடும். இப்போ ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 400 வந்து என்னது? ஆன்சர் 20. புரியுதா? 1989. இப்போ 1899 லாங் டிவிஷன் மெத்தடில் செய்யலாம். 2 2வாக பேர் பண்ணிக்கோங்க. அப்போ இது வந்து 4 4 சார் 16 வரும். அப்போ இங்கே என்ன வரும்? 16ன்னு வரும். இப்போ இங்கே இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா 3 இந்த ரெண்டு நம்பரும் இறங்கிரும். 89 வந்துடும். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்கா இங்கே 8ன்னு வரும். அடுத்தது இங்கே எண்டிங் நம்பர் வந்து என்னன்னு இருக்குது? 9ன்னு இருக்குது. ஒன்று 3 ஸ்கொயர் பண்ணலாம், இன்னொன்று வந்து என்ன பண்ணலாம்? 7 ஸ்கொயர் பண்ணலாம். இப்போ 3 ஸ்கொயர்னால் 9, இதுனாக்கா 49 வந்துடும் இல்லையா? இப்போ நம்ம 3 3 பண்ணலாம். இப்போ 3 3 3 3 சார் 9. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வந்துடும்? 20 என்ன வரும்? இங்கே வந்து 24 வந்துடும் இல்லையா? 24ன்னு வரும். ஸோ இது வராது. அடுத்தது நம்ம வந்து 80 அடுத்தது என்ன இருக்குது? இங்கே 7 இருக்குது. 7 போட்டு பார்ப்போம். 7 போட்டோம்னா என்ன வரும்? 7 போட்டோம்னாலும் அதிகமாக வரும் இல்லையா? 7 7 சார் 49, 4ன்னு வந்துடும். 49 56 56 + 4 16 வரும். ஸோ இந்த நம்பரும் வராது இல்லையா? அப்போ இந்த ரெண்டு நம்பருமே வரலை. அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. என்ன பண்ண முடியாது? இப்போ 9 எண்டிங் நம்பர் வரதை எடுத்து நம்ம செஞ்சுருக்கோம்ல. இப்போ 3 ஸ்கொயர்னால் 9 வருது, 7 ஸ்கொயர்னால் 49 வருது, இந்த எண்டிங் நம்பர் 9ன்னு வருதுன்னு சொன்னோம்ல. அது வந்து இந்த மாதிரி சம்மில் வந்து செய்ய முடியாது. டிவிசிபிள் பர்ஃபெக்ட் நம்பராக இல்லாததில் செய்ய முடியாது. அப்போ 89னா என்ன வந்திருக்கு? 249ன்னு வந்திருக்கு. அப்போ நான் 84ன்னு போட்டு பார்க்குறேன். 4 × 4 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். அப்போ 4 × 4 வந்து நான் மல்டிப்ளை பண்ணேன்னா இங்கே என்ன ஆகும்? 16 பேலன்ஸ் 1 இல்லையா? இது வந்து என்ன வரும்? 8 சார் வந்து 32 33ன்னு வரும் இல்லையா? 33ன்னு வந்திருக்கு. இப்போ நான் 85ஆல் பண்ணுறேன். 5 பண்ணி பார்க்குறேன். 5 மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 5 மல்டிப்ளை பண்ணி பார்க்கல இது என்ன ஆகும்? 40 42ன்னு வரும். ஸோ அதிகமாக வந்துருச்சு, இதோட அதிகமாக வந்துருச்சு. அப்போ இதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற நம்பர் வந்து என்னது? 336. ஸோ இங்கே என்ன பண்ணணும்? நம்ம 336 போட்டுடணும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும்? இங்கே 3, இங்கே என்ன வந்துடும்? 53 வந்துடும். அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும்? 4, இங்கேயும் 4. ஸோ நமக்கு ரிமைண்டர் வந்திருக்கு இல்லையா? அப்போ ரிமைண்டர் வந்திருக்குன்னா என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை வந்து சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 1989ஓட நம்ம என்ன பண்ணணும்னா இந்த 53யை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிக்கணும்.
சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா என்ன வரும் 1936ன்னு வரும். இப்போ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணணும், திரும்ப இந்த 1936க்கு நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கணும். நம்ம ஸ்கொயர் ரூட்டு லாங் டிவிஷன் மெத்தடில் செஞ்சுக்கிறோம். இப்போ 4 டைம்ஸ் வரும். இப்போ இங்கே 4 வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்குவோம். அப்போ இங்கே வந்து 16 வரும். பேலன்ஸ் வந்து 336ன்னு வரும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 8ன்னு வந்துடும் இல்லையா? இப்போ எண்டிங் டிஜிட் வந்து என்ன இருக்குது, 6ன்னு இருக்குது. இப்போ நம்ம 4ஆல் பண்ணோம்னாக்கா என்ன ஆகும், 4ஆல் பண்ணோம்னாக்கா என்ன ஆகும், 84 × 4 பண்ணோம்னாக்கா 6 1 32 33 வந்துடும். சரியா? அதனால தான் இங்கே ஒரு 4 இங்கே ஒரு 4 போட்டுக்கிட்டேன். அப்போ 336ன்னு வந்துடும். ரிமைண்டர் வந்து என்னது, 0. ஸோ ஸ்கொயர் இப்போ ஆன்சர் வந்து என்னது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1989க்கு வந்து ஆன்சர் 44. ஓகேவா? 44ன்னு மட்டும் எழுதக்கூடாது. இங்கே நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், எந்த நம்பரால் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம், 53ஆல் சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஆன்சர் வந்து 53, 44ன்னு எழுதணும். அதே மாதிரி தான் ப்ரீவியஸ் சம்மில் நம்ம 2ஆல் என்ன பண்ணியிருக்கோம், மைனஸ் பண்ணியிருக்கோம்ல, அந்த நம்பரையும் எழுதிக்கணும். சரியா? இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். தேர்ட் சம்மு 3250. 3250. இப்போ இதை நம்ம 2 பேர் பண்ணிக்கலாம். 32ன்னு வந்திருக்கு. அப்போ 5 டேபிளில் 25ன்னு வரும் இல்லையா? 25ன்னு வரும். இப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா 750ன்னு வரும். இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்கா இங்கே 10ன்னு வரும். சரியா? இப்போ 10ன்னு வரும். இப்போ நான் இங்கே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 10ஓட வந்து என்ன பண்ணுறேன்னாக்கா ஒரு 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 மல்டிப்ளை பண்ணுறேன். 2 மல்டிப்ளை பண்ணால் 4 வரும், 0 வரும், அப்புறம் 2 வரும். 204ன்னு வந்துடும். சரி, இது வராது. அப்போ அடுத்தது 1003ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 903ன்னு வரும். அப்போ இதுவும் வராது. அப்போ நான் வந்து அடுத்தது 4ஆல் பண்ணோம்னாலும் 400ல் தான் வரும். அப்போ நான் வந்து ஒரு 5ஆல் பண்ணி பார்க்குறேன். 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். 5 5 சார் 25. இங்கே 2 வரும். அப்போ இந்த 2 இங்கே வந்துடும், 5 வந்துடும். ஸோ இதுவும் தப்பு. அடுத்தது 6ஆல் பண்ணி பாருங்கள். 6 × 6 மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 6 × 6 பண்ணிங்கனாக்கா 36. மேலே 3, இங்கே 3 வரும், 6 வரும். ஸோ இதுவும் கிடையாது. அடுத்தது என்ன பண்ணுங்கள், 7ஆல் பண்ணி பாருங்கள். 7ஆல் பண்ணி பார்த்தோம்னா 49 வருமா, இங்கே ஒரு 4 7. ஸோ என்ன வந்திருக்கு, நியரஸ்ட் நம்பர் வந்து என்ன வந்திருக்கு, 749 வந்திருக்கு. அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும், 1ன்னு வரும் இல்லையா? அப்போ இங்கே வந்து 7, இங்கேயும் 7 இல்லையா? இப்போ இங்கே என்ன வந்திருக்கு, ரிமைண்டர் 1ன்னு வந்திருக்கு. ஸோ இது பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் இருக்கு இல்லையா, நம்மளுடைய டிவைடர், இந்த நம்பரால் 3250லேருந்து -1 பண்ணணும். அப்போ என்ன ஒரு ஆன்சர், 3249ன்னு வரும் ஆன்சர். அப்போ நம்ம என்ன பண்ணணும், 3249 வந்துட்டு லாங் டிவிஷன் எடுக்கணும். லாங் டிவிஷன் எடுத்தோம்னாக்கா என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு 5ஆல் பண்ணுவோம் இல்லையா? அப்போ 25ன்னு வந்துடும். ரிமைண்டர் வந்து 7 9 வந்துடும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வந்துருச்சு, 10ன்னு வந்துருச்சு. இப்போ நம்ம 7ஆல் பண்ணோம்னாக்கா என்ன வந்துடும், 749ன்னு வந்துடும். ஸோ இங்கே இப்போ ரிமைண்டர் வந்து 0ன்னு வந்துருச்சு. ஸோ நம்மளுடைய பர்ஃபெக்ட் நம்பர் வந்து என்னது, 57. நமக்கு ரிமைண்டர் வந்து இங்கே என்னன்னு வந்துச்சு, 1ன்னு வந்துச்சு. நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். ஃபோர்த்து சம்மு 825ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 825 நம்ம லாங் டிவிஷன் மெத்தடில் செய்யலாம். இது வந்து இங்கே என்ன இருக்குது, 8ன்னு இருக்குது. நம்ம வந்து இங்கே 2ஆல் தான் பண்ண முடியும் இல்லையா? 2ஆல் பண்ணோம்னாக்கா இங்கே என்ன வந்துடும், 4ன்னு வந்துடும். ரிமைண்டர் 2 இந்த 2 நம்பரையும் இறக்கிடுவோம் இல்லையா? இப்போ இந்த இது வந்து நாட் பர்ஃபெக்ட்டு நமக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா? இப்போ இங்கே 5ன்னு வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 4ன்னு வரும் இல்லையா? இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னாக்கா அப்போ நியரஸ்ட் நம்பரை தான் நம்ம எழுதிக்கணும். இது நான் பர்ஃபெக்ட் நமக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ நியரஸ்ட் நம்பர் தான் நம்ம எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து 42 பண்ணி பார்க்குறேன். 42 × 2 பண்ணி பார்க்குறேன். 2 பண்ணோம்னா என்ன வந்துடும், 84ன்னு வரும். 84 தப்பு. அப்போ 84. அப்போ நம்ம வந்து ஒரு 45ஆல் பண்ணி பார்ப்போம். அடுத்தது மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். மல்டிப்ளை பண்ணால் இங்கே 25 5 4s are 20 22ன்னு வரும். அப்போ 5ல் பண்ணிங்கனாலும் கரெக்டாக வராது, நியரஸ்ட் வேல்யூ வரவே இல்லை. அடுத்தது நம்ம வந்து ஒரு 7ஆல் பண்ணி பார்ப்போம். 7 டேபிளால் பண்ணி பார்ப்போம். என்ன வரும், 9 மேலே 4 7 4s are வந்து 7 4s are 28 28 +
28 + 4 வந்து 32ன்னு வரும். அப்போ நமக்கு 7ம் தப்பாக வருது, நியரஸ்ட் வேல்யூவாக வரல. அடுத்தது நம்ம 48 பண்ணி பார்ப்போம். 8ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்ப்போம். என்ன வரும்? 4 6 வரும், 32 38ன்னு வந்துடும் இல்லையா? 38ன்னு வந்துடும். நீங்கள் அடுத்த நம்பர் போட்டு பாருங்கள். இப்போ இது நியரஸ்ட் வேல்யூவா இல்லை அதுக்கு அடுத்தது நியரஸ்ட் வேல்யூவான்னு பண்ணி பார்ப்போம். 9ஆல் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணால் 8 வரும், மேலே 8 போடுவோம். 81, இங்கே 1 8 போட்டிருக்கோம். அடுத்தது 8 4s are 8 4s are என்னது? 36. 36 இல்லையா? 36 36 37 38 39 40 41 42 42 43 44 வரும். 44ன்னு வந்துருச்சு இல்லையா? 44ன்னு வந்துருச்சு. அப்போ நியரஸ்ட் வேல்யூ வந்து நமக்கு என்னது? 441 வந்திருக்கு. அப்போ அதுவும் கிடையாது. அப்போ நியரஸ்ட் வேல்யூ வந்து என்னது? நம்ம 8ன்னு போட்டோம்னா தான் நியரஸ்ட் வேல்யூ 384ன்னு வந்திருக்கு. அப்போ இங்கே 8, இங்கேயும் 8, என்னது? 384. 384 சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 41ன்னு வரும். ஸோ இந்த நம்பரை நம்ம என்ன பண்ணோம்? இது பர்ஃபெக்ட் கிடையாது, ரிமைண்டர் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுவோம்? இந்த நம்பரை வந்து இந்த 821ஆல் சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 825 - 41 பண்ணணும். 41 பண்ணிங்கன்னா என்ன வந்துடும் ஆன்சர்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 784ன்னு வரும் ஆன்சர். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? நம்ம ஸ்கொயர் ரூட் இப்போ வந்து கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு 784. இப்போ நம்ம 2 டேபிளால் பேரிங் பண்ணிக்கோங்க. பேரிங் பண்ணிட்டு 2 டேபிளால் பண்ணோம்னாக்கா இங்கே 4ன்னு வரும். இப்போ பேலன்ஸ் வந்து 844ன்னு வந்திருக்கு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 4ன்னு வந்துடும். இப்போ நம்ம 8ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா 384 வந்துடும். ஸோ இப்போ பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நமக்கு என்ன வந்திருக்கு ஆன்சரு? இப்போ இங்கே ரிமைண்டர் வந்து 41ன்னு வந்திருக்கு. இங்கே நமக்கு கோஷன்ட் வந்து 28ன்னு. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சம் வந்து என்னதுனாக்கா 4000 தான் சம்மு. இப்போ 4000ன்னு எழுதிக்கோங்க. லாங் டிவிஷன் மெத்தடில் செய்யலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 2 2ஆக பேரிங் பண்ணிக்குவோம். நம்ம 2 2ஆக பேரிங் பண்ணோம்னாக்கா 6 6 ஆர் வந்து என்ன வந்துடும்? 36ன்னு வந்துடும். அப்போ இதை சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா 400ன்னு வந்துடும். இந்த 2 0வை இறக்கிடுவோம். இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னாக்கா இங்கே என்ன வரும்னாக்கா 12ன்னு வரும். இப்போ இது நாட் பர்ஃபெக்ட்னு தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்? நியரஸ்ட் நம்பரை வந்து எழுதிக்குவோம். ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து 1ஆல் பண்ணோம்னாக்கா 1ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா அதே நம்பர் தான் வரும். அடுத்தது நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னாக்கா என்ன வந்திருக்கு? 244ன்னு வந்திருக்கு. ஸோ அது நியரஸ்ட் நம்பர் கிடையாது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்னாக்கா 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 123 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். 3 3s are 9 6 3ன்னு வந்துருச்சு. ஸோ நியரஸ்ட் நம்பர் இதாக தான் இருக்கும், 3ஆக தான் இருக்கும். ஸோ இங்கேயும் நான் 3ன்னு போட்டுக்கிறேன், இங்கே மேலேயும் நான் 3ன்னு போட்டுக்கிறேன். அப்போ இங்கே என்ன வந்திருக்கு? நியரஸ்ட் நம்பரு 369ன்னு வந்திருக்கு. ஸோ ரிமைண்டர் வந்து என்னது? 31ன்னு வந்திருக்கு ரிமைண்டரு. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? 4000லேருந்து இந்த 31 வந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். 4000 - 31 -31 பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வந்துடும்? 3969ன்னு வரும். இப்போ நம்ம என்ன பண்ணோம்? அடுத்தது 3969க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். 3969க்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். அப்போ இது 2 2ஆக பேர் பண்ணிக்குவோம். இப்போ இங்கே என்ன வரும்? 6 6 ஆர் வந்து 36ன்னு வந்துடும். ஸோ இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா 369ன்னு வந்துடும். இப்போ நம்ம இந்த 6ஐயும் ஆட் பண்ணோம்னாக்கா என்ன வந்துடும்? 12ன்னு வந்துடும் இல்லையா? இப்போ நம்ம 3ஐ திரும்ப இங்கே 3 போட்டுக்கலாம், இங்கேயும் 3 போட்டுக்கலாம். 369ன்னு வந்துடும். ஆன்சர் 0. ஸோ நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு ஆன்சர்? ரிமைண்டர் வந்து 63. கோஷன்ட் வந்து 63. இங்கே ரிமைண்டர் வந்து நமக்கு என்ன வந்துச்சுனாக்கா 31ன்னு வந்துச்சு. ஸோ ஆன்சர் 31. இதுதான் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3969க்கு ஆன்சர். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சம்ஸ் பார்ப்போம்.